hello guys, welcome to our channel. இப்போ எடுத்துட்டு வந்திருக்கிறது சைனீஸ் மினி ட்ராமா. இந்த ட்ராமாவோட நேம் லாஸ்ட் யூ ஃபவுண்ட் யூ. ஓப்பனிங் சீன்லயே ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இவங்க வந்துட்டு குவான் கன் அப்படிங்கிற ஒரு குரூப்பை சேர்ந்தவங்க. இந்த குரூப் வந்துட்டு கொலை இந்த மாதிரி பண்றவங்க. இவங்க வந்துட்டு ஏதோ ஒரு மருந்து வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. அதுவும் அந்த மருந்தை விற்கிறவங்க வந்துட்டு புது டீலர்ஸ். ஹீரோட குரூப்பை பிடிக்கணும்ன்றதுக்காகவே போலீஸ் தான் வந்து இந்த நியூ டீலரா வந்திருப்பாங்க. அங்க வந்தது போலீஸ் தான்ன்றது ஹீரோக்குமே தெரியும். இப்பவே இந்த போலீஸோட கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு தெரிஞ்சுதான் ஹீரோ வந்திருக்காங்க. இந்த டீலரை காமிக்கிறாங்க. அது ஒரு பொண்ணு. இவங்க வேற யாரும் இல்ல, இவங்க தான் இந்த டிராமாவோட ஹீரோயின். ஸ்டார்டிங் ஸ்மூத்தா பேச்சுவார்த்தையில தான் ஆரம்பிக்குது. போக போக கலவரமாகிடுது. ஹீரோயின் ஒரு பக்கம் பறக்க, ஹீரோ ஒரு பக்கம் பறக்க, இப்படி பறந்து பறந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி சண்டை போடும் பொழுது ரெண்டு பேரோட மாஸ்க்குமே கலந்து விழுந்துருது. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க. சில வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்காங்க. அதை நினைச்சு பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின்கெல்லாம் ஹீரோவை பார்த்ததும் அழுகியா வர ஆரம்பிக்குது. ஒரு வழியா நான் கண்டுபிடிச்சிட்டேன் உன்ன அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, இதுக்கப்புறம் உன்னை நான் இங்க பார்க்கவே கூடாதுன்னு சொன்னேன். அப்புறம் ஏன் இங்க வந்த, அதுவும் ஒரு போலீஸா வந்திருக்க அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு இவங்கள பாத்துட்டோமேன்னு சந்தோஷத்துல இருக்காங்க. ஆனா ஹீரோ வந்துட்டு இதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல நீ தலையிடாத, என்னோட மேரேஜையும் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோனோட கழுத்தை பிடிச்சிடுறாங்க. இதே நேரத்துல ஹீரோட ஆட்கள் எல்லாமே ஹீரோயினோட ஆட்களை பிடிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடியே ப்ரிகாஷனா ஹீரோயின் கன் பவுடர்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்திருப்பாங்க. நீ மட்டும் எங்க ஆட்களை விடல அப்படின்னா இதை கொளுத்துருவேன், எல்லாம் சேர்ந்து போக வேண்டியது அப்படி சொன்னதுனால ஹீரோயினோட ஆட்களும் காப்பாற்றப்பட்டாங்க. என்னதான் ஹீரோயின் கிட்ட அப்படி பேசினாலும் ஹீரோயின் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி கொடுத்த செயின் இன்னமும் ஹீரோ போட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ ஹீரோ ரூம்ல யூன்ற பொண்ணு வந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க தான் ஹீரோ மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணு. ஹீரோக்குன்னு ஒரு மாஸ்டர் இருப்பாங்கல்ல, அவங்களோட பொண்ணு தான் இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறத ஹீரோயின் கடுப்பா பைனாகுலர்ல பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் மேரேஜ் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்காக போவாங்க. அங்க வந்துட்டு ஹீரோயின் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்களா, ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை அட்டாக் பண்ணிடுவாங்களா, அவங்களும் மயங்கி விழுந்துருவாங்க. அதை பார்த்துட்டு அந்த யூ வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா ஹீரோயினை வந்து யாருக்கும் தெரியாம அவங்களோட ஆளை வச்சு வெளியில எங்கேயோ விட்டுற சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு தயவு செய்து வந்துடாத, போயிரு அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. திருப்பவும் அப்படிதான் பண்றாங்க. ஆனா என்ன ரீசன்ன்றது தெரியல. ஹீரோயின்மே வந்துட்டு அவங்கள அட்டாக் பண்ணிட்டு அங்க இருந்து எஸ் ஆகிருவாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ தானே கடைசியா பார்க்க வந்திருப்பாங்க. இப்போ ஹீரோயின் வந்துட்டு மிஸ் ஆகிட்டாங்க. அதனால போலீஸ் வந்து ஹீரோவை கூப்பிட்டு விட்டுருக்காங்க. அங்க வரும்பொழுது ஒரு பிக்சர் இருக்கும். அதை பார்த்து கோவப்பட்டு கிழிச்சு விட்டுருவாங்க ஹீரோ. இந்த பர்சன் தான் வந்துட்டு 5 இயர்ஸ் முன்னாடி ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தது. இப்போ ஹீரோயின் வராங்க. இவங்கள பார்த்தது ஹீரோ ஷாக் ஆகுறாங்க. ஹீரோயின் தான் அவங்கள அட்டாக் பண்ணி எஸ் ஆகிட்டாங்க இல்லையா. ஹீரோயின் கூட ஒர்க் பண்ற லீன்ற ஒரு பையன் கையை பிடிச்சி கைக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்க, இதை ஹீரோ பார்த்து கொஞ்சம் கடுப்பாக்குறாங்க. ஹீரோயினும் வந்துட்டாங்க. அதனால ஹீரோவை விட்டுடுறாங்க. எப்பயுமே ஊஞ்சல் ஆடுற பிளேஸ்ல ஹீரோயின் ஆடிட்டு இருக்க, பின்னாடி வந்துட்டு லீ நின்னுட்டு இருக்காங்க. 5 இயர்ஸ் முன்னாடி அங்க ஹீரோ தான் இருந்திருப்பாங்க. அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோ. இன்னொரு பர்சன் ஓடி வந்து இன்னைக்கு தான் அந்த பொண்ணுக்கும் ஹீரோக்கும் மேரேஜ் அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் வந்து தலை தெரிச்சு ஓடுறாங்க. ஏன்னா சீக்கிரமா வச்சுட்டாங்க. ஹீரோட ரூம்க்கு ஹீரோயின் போறாங்க. நான் வந்து நீ அவளை மேரேஜ் பண்ணிக்க விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ செஸ்ல இருக்க அந்த தழும்ப பாக்குறாங்க. இதே தான் ஹீரோயினுக்கும் இருக்கும். என்னது இது, எனக்கு இருக்க மாதிரியே உனக்கு இருக்கு, ஃபர்ஸ்ட் காரணத்தை சொல்லு அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க, அந்த ஸ்கார் எப்படி வந்ததுன்னா ஹீரோயின் கிட்ட அந்த போலீஸ் தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணுவாங்க இல்லையா, அப்பதான் அந்த போலீஸ் ஹீரோயினோட செஸ்ல குத்தி இருப்பாங்க கத்தியால. அந்த பிளேஸ்க்கு யூ வந்துடுறாங்க. இதனால ஹீரோயின்மே மறைஞ்சு போய் நின்னுடுறாங்க. இந்த ஸ்காரை பத்தி தான் யூ பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த போலீஸ் வந்துட்டு ஹீரோயினை தத்தெடுத்திருப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு பையன் மாதிரி வேஷம் போட்டிருப்பாங்க, பையன் தத்தெடுத்து இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க பொண்ணுன்னு தெரிஞ்சதும் அந்த போலீஸ் வந்து தப்பா நடக்க ட்ரை பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் 5 இயர்ஸ் முன்னாடி நடந்தது. அப்போ அந்த போலீஸ் பின்னாடி கத்தி குத்தி ஹீரோ தான் ஹீரோயினை காப்பாத்தி இருந்திருப்பாங்க. உடனே ஹீரோயினை தப்பிக்கவுமே வச்சிருப்பாங்க. ஹீரோயினை தப்பிக்க வச்சிட்டதுக்கு அப்புறமா ஹீரோயினுக்கு இருக்க மாதிரி செஸ்ல வந்து அவங்களுமே குத்திருப்பாங்க. போலீஸ கொலை பண்ணது வந்துட்டு ஹீரோ இல்லையா, இவங்க வந்துட்டு போலீஸ்ல மாட்டினா அவ்வளவுதான் தூக்கு தண்டனையே கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த டைம்ல
இந்த குரூப் தான் ஹீரோவா காப்பாத்தி இருந்திருப்பாங்க. அதனாலதான் ஹீரோ வந்துட்டு இப்போ இந்த குரூப்ல இருக்காங்க. அந்த போலீஸ் வந்து தத்தெடுத்த பையனும் ஹீரோயின் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அது உண்மை கிடையாது, ஹீரோயின் தான். இதெல்லாமே இந்த பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாங்களே, அப்போதான் ஹீரோயினுக்குமே தெரிய வருது இவங்க இப்படி நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்போ நமக்கு மேரேஜ் நடக்க போகுது, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பக்கத்துலயே ட்ரெஸ் மாத்த போறாங்க. அந்த டைம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் உண்மை தெரிஞ்சிருச்சு இல்லையா? அதுக்கப்புறமா அந்த யூ வராங்களா, அவங்கள மட்டையாக்கிடுறாங்க. உன்ன நான் மட்டும்தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தெல்லாம் மூடிட்டு ஹீரோ கூட ஹீரோயின் இருக்காங்க மேரேஜ்ல. அப்படியே மேரேஜ் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட மேரேஜ் முடிய போற ஸ்டேஜ்ல யூ வந்துடுறாங்க, இது ஃபேக் மேரேஜ் அப்படின்னு. அதே நேரத்துல அந்த பிளேஸ்க்கு போலீஸ்மே வந்துடுறாங்க ஹீரோயினை தேடி. யூ ஹீரோயினை அட்டாக் பண்ண வராங்களா, ஹீரோயினை காப்பாத்தணும்னு சொல்லி ஹீரோ அந்த பக்கம் தள்ளி விட்டுடுறாங்க. அந்த பிளேஸ்ல ஒரு பர்சனை கொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கிஃப்டா கூப்பிட்டுட்டு வந்திருப்பாங்க. அந்த பர்சனையும் ஹீரோயின் கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க. அந்த பர்சனை ஹீரோ பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஹீரோயின் வந்து பையன் மாதிரி நடிச்சிருந்தாங்க, அப்போதான் அந்த போலீஸ் தடுத்தாங்க அப்படின்றது எல்லாமே இந்த பர்சனுக்கு தெரியும். அதுக்கான ப்ரூஃப்மே வச்சிருக்காங்க. இந்த விஷயம் தெரிய வந்ததுன்னா ஹீரோயினா கொலை பண்ணிடுவாங்க இல்லையா? அந்த ப்ரூஃப் எங்க இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ஹீரோயின். அதே நேரத்துல அந்த பிளேஸ்க்கு ஹீரோவும் யூவும் வராங்க. யூ கிட்ட உண்மையை சொல்ல வராங்க. ஆனா அந்த பர்சனால சொல்ல முடியல, யூவோட காலை பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? இதுதான் நல்ல சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அந்த பர்சனை கொலை பண்ணிடுறாங்க. ஹீரோயின்மே அந்த ப்ரூஃபை தேடி போறாங்க. அதுல ஹீரோயினோட பிக்சரோட இவங்க தான் தத்தெடுத்த பையன் அப்படின்லாம் தெளிவா இருக்கும் டாக்குமெண்ட். அதெல்லாத்தையும் எரிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த பிளேஸ்க்கு ஹீரோவுமே வந்துடுறாங்க. ஹீரோவை பார்த்ததும் ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம இங்க இருக்கவே வேண்டாம், நீ வந்து என்னோட வந்துரு, நம்ம வேற எங்கேயாவது கண்காணாத இடத்துல போய் வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கூப்பிட்ட. இல்ல என்னால வர முடியாது இந்த குரூப்பை விட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாங்க. பிகாஸ் இந்த குரூப் இருப்பாங்க இல்லையா, இவங்க வந்துட்டு ஹீரோக்கு ஏதோ ஒரு பாய்சன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்துட்டு கியூரே கிடையாது. அந்த பில்ஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் ஸ்டாப் ஆகிட்டா அந்த பர்சன் இறந்துருவாங்க. அது வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க, அதனால என்னால வரவே முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்றாங்க. அதனால நீ மட்டும் இங்க இருந்து தூரமா போய் நல்லா வாழு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அந்த செயினை ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. இல்ல எனக்கு வேண்டாம், நீனே வச்சுக்கோ, நம்ம ஒன்னா வாழலாம் அப்படின்னு ஹீரோயின் கொடுக்கும் பொழுது இந்த செயின் இருக்கும்ல, அது ஹீரோவும் போட்டிருப்பாங்க ஹீரோயினும் போட்டிருப்பாங்க. அது மேக்னெட்டிக்கால ரெண்டுமே சேருது. அப்போ நிழல்ல வந்து அது வந்து ஏதோ ஃப்ளவர் மாதிரி தெரியுது. இத வந்து 2 பேரும் நோட்டீஸ் பண்றாங்க. இந்த ஃப்ளவரை பத்தி நான் புக்ல படிச்சிருக்கேன், நீ சொன்னல ஒரு பாய்சன், அதுக்கான கியூர் தான், இதுல இருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோமே பயங்கர ஹாப்பி ஆகிடுறாங்க. அப்படியா? ஆனா அது ஏதோ ஒரு ஹோட்டல்ல இருக்கு, அவுட்டர் சிட்டில இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ அப்படி சொன்னதும் 2 பேருமே அதே பிளேஸ்க்கு கிளம்புறாங்க. ஹீரோ ஹீரோயின் அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க. அந்த ஓனர் இருப்பாங்க இல்லையா, ஹோட்டலோட ஓனர், அவங்க வந்துட்டு இந்த லாக்கெட்டை பாக்குறாங்க, ஒரு மாதிரி பாக்குறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறமா கை பாக்குறாங்க. இவங்களோட கையிலுமே இந்த ஃபிளாரோட டாட்டூ தான் இருக்கு. இந்த ஹோட்டலோட ப்ளூ பிரிண்ட் ஹீரோ வச்சிருக்காங்க. அந்த ப்ளூ பிரிண்ட் படி பார்த்தா ஸ்டோரேஜ் ரூம்ல தான் அந்த லெட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணி இவங்க ஸ்டோரேஜ் ரூம்ல போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹோட்டல் ஓனருமே பின்னாடி போயிட்டு அந்த ஸ்டோரேஜ் ரூமை லாக் பண்ணி விட்டுடுறாங்க. ஹீரோ ஹீரோயினால வெளியிலயே வர முடியும். அவங்க இந்த லெட்டரை உள்ளுக்குள்ள தேடினாங்க, ஆனா கிடைக்கவே இல்லை. வெளியில போக வழியே இல்லை, அந்த ரூம்குள்ள படுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த லாக்கெட் இருக்கும் இல்லையா, அந்த 2 லாக்கெட்டையும் ஒன்னா சேர்க்கிறாங்க. அப்போ அந்த லாக்கெட்ல இருந்து ஃபிளார் தெரியுது இல்லையா நிழல்ல, அதை வந்துட்டு இந்த ஓனர் இருப்பாங்களே அவங்க வெளியில அந்த ஹோல்ஸ் வழியா பாத்துடுறாங்க. இந்த ஹோட்டல் ஓனர் நினைக்கிறாங்க 5 இயர்ஸ் ஆச்சு, ஒரு வழியா இவங்க வந்துட்டாங்க இந்த டிரான்சாக்சனை கம்ப்ளீட் பண்ண அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போறாங்க. அதே நேரத்துல அந்த யூ இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் ஒன்னா இருக்கிறத கதவு வழியா பாத்துட்டாங்க. அப்போ நீ இவ கூட தான் இருந்திருக்கியா, ஏமாத்துறியா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்படி இவங்க பார்த்துட்டு இருக்கிறத இந்த ஹோட்டல் ஓனருமே பாக்குறாங்க. இந்த யூ வந்துட்டு இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்து கடுப்பாகிட்டு இருக்காங்க. அந்த பிளேஸ்க்கு போலீஸ் ஃப்ரெண்ட் வராங்க. இவங்க போலீஸ்ல இருந்தாலும் இந்த கேங்க்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த ஒளிஞ்சிருந்த அந்த ஹோட்டல் ஓனர் பாக்குறாங்களா, யாருங்க அப்படி சத்தம் போட்டதும் இவங்க போயிட்டாங்க. தென் லாக் பண்ணி இருந்த டோர் ஓபன் பண்ணிட்டு ஹீரோ ஹீரோயின் கிட்ட அந்த ஓனர் பேச ஆரம்பிக்கிறாங்க. 5 இயர்ஸ் முன்னாடியே நீங்க வர வேண்டியது, இவ்வளவு வருஷமா ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாட்டோவை காமிக்கிறாங்க. சீக்ரெட் லெட்டர் என்கிட்ட தான் இருக்கு, ஒருத்தவங்க மட்டும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஹீரோ வந்துட்டு நான் போயிட்டு வரேன், நீ சேஃபா இரு,
5 days அப்புறம் ரெட் மியூசிக் ஹவுஸ்ல சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. தென் ஹீரோயின் தனியா இருக்கும் பொழுது இந்த யூ வந்து அட்டாக் பண்றாங்க. 3 ஊசி வந்துட்டு ஹீரோயின் மேல இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ வருவாங்க. ஹீரோ வந்ததும் ஹீரோயின் மயங்கி விழுந்துடுவாங்க. ஹீரோக்கு பாய்சன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வந்துட்டு ஸ்மோக் யூஸ் பண்ணி தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸ்மோக் போட்டு ஹீரோவையும் மயக்கமடைய செஞ்சிடுறாங்க இந்த யூ. ஹீரோ வந்துட்டு அந்த சீக்ரெட் லெட்டர் எடுத்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அது சேஃபா இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ட்ரெஸ்க்குள்ள வச்சிடுறாங்க. ஹீரோவை யூ கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. ஹீரோயினை இந்த போலீஸ் ட்ரெயின் கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் அழிஞ்சிக்கும் பொழுது நீங்க யாரு, இந்த பிளேஸ் என்னது, நான் ஏன் இங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதாவது யூ வந்துட்டு ஹீரோயின் மேல 3 ஊசி இன்ஜெக்ட் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அது ஒரு பாய்சன். அது ஹீரோயினோட எல்லா மெமரிஸையும் எரேஸ் பண்ணிடுது. அது மட்டும் இல்லாம என்னது இது அப்படின்னு சொல்லி அந்த சீக்ரெட் லெட்டரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஹீரோயினுக்கு அதை பத்தின ஐடியாவே இல்லை. தென் ஹீரோயினை அந்த ஊஞ்சல் இருக்க பிளேஸ்க்கு கூப்பிட்டுட்டு போவாங்க. நீ எப்பெல்லாம் சோகமா இருக்கியோ இங்க வந்துருவ, இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு சொல்லி இந்த பிளேஸ்ல தான் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. ஏன்னா போலீஸ் ஃப்ரெண்ட்க்கு ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும் இல்லையா. தென் 5 days அப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்க்கணும் ரெட் மியூசிக் ஹவுஸ்க்கு வந்திருப்பாங்க. ஆனா அங்க ஹீரோயினே வந்திருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தான் எல்லாம் மறந்துருச்சு இல்லையா. நெக்ஸ்ட் டே பார்த்தா ஹீரோயின் அங்க வராங்க. யார் கூட அப்படின்னா போலீஸ் ஃப்ரெண்ட் கூட. போலீஸ் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹீரோயினை நல்லா ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோ தான் உன்னை இப்படி பண்ணது, உன்னோட அப்பாவை கொலை பண்ணதும் அவர் தான் அப்படின்னு சொல்லி இல்லாத பொல்லாததுமா பேசிட்டு இருக்காங்க. இதை வந்து ஹீரோ பாக்குறாங்க பேசிட்டு இருக்கிறத. ஹீரோயின் நல்லா நடிக்கிறா அப்படின்னு சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்ததும் ஹீரோயினும் வராங்க. ஹீரோலாம் பயங்கர சந்தோஷப்பட்டுடுறாங்க. ஹீரோயின் வந்ததும் கத்தியால குத்திடுறாங்களா. ஹீரோக்குலாம் பயங்கர ஷாக், இவையே எப்படி பண்றா அப்படின்னு. அந்த பிளேஸ்க்கு போலீஸ் ஃப்ரெண்ட் வந்து கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க ஹீரோயினை. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு பழைய விஷயம் எதுவுமே ஞாபகம் இல்லை, எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அதுக்கு யூதா காரணம்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஃப்ரெண்ட் சொல்லி இருந்திருப்பாங்க. அப்போதான் தெரிய வருது ஹீரோக்கு. ஸ்ட்ரெயிட்டா ஹீரோ வந்து யூவை பார்க்க போறாங்க. ஏன் இப்படி பண்ண, என்னாச்சு, எதுக்கு தான் அவ எல்லாத்தையும் மறந்தா அப்படின்னு கேட்க யூமே நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் அவளுக்கு எதுவுமே ஞாபகம் வராது, அந்த 3 ஊசியை எடுத்தாலுமே ஞாபகமே வராது அப்படின்னு சொல்லி ஹீரோவை வெறுப்பேத்திட்டு இருக்கா. திரும்பவும் அந்த ஸ்மோக்கை வச்சுதான் ஹீரோவா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் ஒரு இன்விடேஷனுமே எடுத்து கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோக்குலாம் பயங்கர ஷாக். என்னன்னா அந்த போலீஸ் ஃப்ரெண்ட்க்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ்க்கான இன்விடேஷன். அது இதை ஏத்துக்க முடியாத ஹீரோ வந்துட்டு 2 பேருக்கும் மேரேஜ் நடக்கும் இல்லையா, அந்த பிளேஸ்க்கு போயிட்டு ஹீரோயினை கூப்பிடுறாங்க. ஹீரோயின் வரமாட்டேன்னு சொல்றாங்க. அவங்கள ஃப்ரீஸ் பண்ணி கூப்பிட்டுட்டு போக பார்க்க, ஒருவேளை இங்க இருந்து நீ வெளியில போனா உங்களுக்கு கொடுத்துருக்கோமே பாய்சன், அந்த பாய்சனுக்கான பில்ஸை நாங்க தரவே மாட்டோம் அப்படின்னு யூ சொல்றாங்க. எனக்கு அந்த பாய்சனே தேவையில்ல, செத்தாலும் பரவாயில்ல, இவ கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போறாங்க. தென் ஹீரோயின் முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோட பவர் யூஸ் பண்ணி அந்த 3 பின்ல இருந்து ஒரு பின்னை எடுத்துடுறாங்க. இதுலயே ஹீரோயின் மயங்கி விழுந்துடுறாங்க. ஹீரோயின் அந்த ஊஞ்சல்ல சந்தோஷமா ஆடுற மாதிரியும் பின்னாடி அந்த போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்க மாதிரியும் ஹீரோயினுக்கு கனவு வருது. தென் வெளியே போயிட்டு பார்க்கும்பொழுது ஹீரோ இருக்காங்க. ஹீரோ என்னதான் நம்மளை கடத்திட்டு வந்தாலும் அந்த நீடில் எடுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்றான் அப்படின்ற மாதிரி தான் அமைதியா இருக்காங்க ஹீரோயின். ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றாங்க, நம்ம லவ் பண்ணிட்டு இருந்தோம், ஆனா இந்த மாதிரி இஷ்யூஸ்னால நீ மறந்து போயிட்ட அப்படின்னு சொல்லும் பொழுது ஹீரோயின் நம்புற மாதிரி இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த போலீஸ் ஃப்ரெண்ட் வந்துட்டு இவன் தப்பானவன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்திருப்பாங்க. சரி சரி எப்படியோ போ, ஃபர்ஸ்ட் இந்த மருந்த குடி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் வந்து அடம் பண்ணிட்டு இருக்காங்க, குடிக்க மாட்டேன் அப்படின்னு. ஹீரோ தான் ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வச்சுட்டு ஒரு மெடிசனுமே கொடுக்குறாங்களா. ஹீரோயின் வந்து ஹீரோட விரல கடிச்சிடுறாங்க. அப்படியே 2 பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரே ஆக்வர்டா பார்த்துட்டு இருக்க. அப்புறம் தான் 2 பேரும் நார்மல் ஆகுறாங்க. தென் ஹீரோயின் வந்துட்டு அந்த சீக்ரெட் லெட்டரை வந்து டீகோட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்னதான் பண்ணாலும் ஹீரோயினால முடியல. டுடே ஹீரோயினுக்கு பர்த்டே, அதனால நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அவங்க பர்த்டேனாலே அவங்களுக்கு ஸ்டார்ஸ் பார்க்க ரொம்ப பிடிக்கும், அதனால உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்களா. இப்படிதான் 5 years முன்னாடியும் உங்க 2 பேரும் ஸ்டார்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. அதை ஹீரோ நினைச்சு பாக்குறாரு. ஆமா, உன்னோட பர்த்டே எப்போ அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. இதே மாதிரி தான் 5 years முன்னாடியும் கேட்டிருப்பாங்க. இதனால ஹீரோ ஷாக் ஆகுறாங்க. எனக்கு அப்பா அம்மா யாருன்னு தெரியாது, அதே மாதிரி நான் எப்போ பிறந்தேன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாங்க. அப்போ நீ இந்த டேவே பர்த்டேவா கொண்டாடிக்கோ அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோக்கு இன்னும் ஷாக் ஆகிடுது. இதே வார்த்தையை தான் 5 years முன்னாடியும் சொல்லுவாங்க. இதனால ஹீரோ எமோஷன் ஆகி ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி தான் இருக்கு. தென் கொஞ்ச நேரத்துல மழை வர ஆரம்பிச்சிடும். இதனால ஸ்டார்ஸ் பார்க்க முடியாதா.
வா என் கூட அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிட்டுட்டு போறாங்க. அங்க பயங்கரமா செட்டப் வச்சிருக்காங்க. வெளியில தானே ஸ்டார் பார்க்க முடியல, உள்ள வந்து ஸ்டார் மாதிரி மேக் பண்ணிருக்காங்க. ஹீரோயின்ல பயங்கர ஹாப்பி ஆகிடுறாங்க. தென் ஹீரோயினுக்கு ஹீரோ ஒரு ஹேர் கிளிப் ப்ரெசென்ட் பண்றாங்க. இதே நேரத்துல என்னால வெயிட் பண்ண முடியாது, இப்பவே அந்த நீடலை எடுத்துடலான்னு சொல்லிட்டு செகண்ட் நீடலையும் எடுத்துடுறாங்க. இதனால ஹீரோ பயங்கர வீக் ஆகிடுறாங்க. ஹீரோயினும் மயங்கி விழுந்துடுறாங்க. ஹீரோயின் 2 பேரும் சண்டை போட்டது, பார்த்துக்கிட்டது, மேரேஜ் நடக்க போனது, இதெல்லாமே ஹீரோயினுக்கு கனவா வந்திருக்கு. இருந்தாலும் ஃபுல்லா வரல, கொஞ்சம் தான் வந்திருக்கு. ஸோ ஹீரோவை பார்க்கலான்னு போக ஹீரோவால முடியவே இல்லை. ஹீரோ வந்து கொஞ்ச நாளா அந்த பாய்சனுக்கான மாத்திரையெல்லாம் எடுக்கவே இல்லை இல்லையா, அதனால அவங்க பயங்கர டயர்டா ஃபீல் பண்றாங்க, அரகண்டா மாற ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் இதனால எந்த விதத்துலயும் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி வெளியில தள்ளி கதவை சாத்திடுறாங்க. வெளியில இருந்து உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி பதறிட்டு இருக்காங்க. இப்படியே விட்டா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குன்னு சொல்லி மெடிசன் வாங்கிட்டு வராங்க. பக்கத்துல போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே நைட் ஆயிடுது. அங்க போயிட்டு பார்த்தா எல்லாமே கலைஞ்சிருக்கு. ஹீரோ ஒரு இடத்துல உட்காந்து என்னை விட்டு போயிட்டல்ல, என்னோட கிஃப்ட கூட விட்டுட்டு போயிட்டல்ல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் ஹீரோயினை பார்க்கும் பொழுது அவங்க அடாப்ட் பண்ணி வளர்த்திருந்தாங்க இல்லையா, அவங்கள மாதிரி தெரியுது. இதனால பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் டிஃபெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஹீரோட சிச்சுவேஷனை புரிஞ்சுட்டு. அந்த கிளிப்பை வச்சு குத்த வரும்பொழுது அப்பதான் ஹீரோக்கு ரியலைஸ் ஆகுது இது நம்ம ஹீரோயின் அப்படின்னு. அப்படியே ஹீரோயின் மேலே விழுந்துடுறாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உனக்காக மெடிசன் வாங்கிட்டு வந்தேன், நம்ம வந்து ஒரிஜினல் மெடிசன் கண்டுபிடிக்கிற வரையும் டெம்பரவரியா இதை யூஸ் பண்ணலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த டேப்லெட் எடுக்க போக ஹீரோ வந்து ஹீரோயினை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நீ போகாத, என்னை விட்டுட்டு போகாத, இப்பவே நம்ம லாஸ்டா இருக்க நீடலை எடுத்துடலான்னு சொல்லிட்டு அவ்வளோ வழியிலயும் முடியாம இருக்கும் பொழுதும் அந்த கடைசி நீடிலையுமே அவங்களோட பவர் யூஸ் பண்ணி எடுத்துடுறாங்க. இந்த ஹேர் கிளிப் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கொடுத்து சிரிச்சுக்கிட்டே மயங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ எழுந்துச்சு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கு. ஏன்னா அந்த வாங்கிட்டு வந்து மெடிசன் கொடுத்துருந்துருப்பாங்க. எழுந்திரிச்சதும் ஹீரோயினை தான் தேடுறாங்க. எல்லா பிளேஸ்லயும் பாக்குறாங்க, ஆனா காணவே காணும். திரும்பவும் என்னை விட்டு போயிட்டாளா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஹீரோக்காக ஹீரோயின் சமைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஹீரோயினை பார்த்ததும் பயங்கர சந்தோஷம், உடனே போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த 3 நீடல்ஸுமே எடுத்தாச்சு, ஸோ எல்லாமே ஞாபகம் வந்திருக்கும் அப்படின்னு. 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ பேசுறாங்க. அப்பவே கண்டுபிடிச்சிடுறாங்க இன்னுமே வந்துட்டு பழைய ஞாபகம் ஹீரோயினுக்கு வரல அப்படின்னு. ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லிருப்பாங்க இல்லையா, அந்த 3 நீடல்ஸ் எடுத்தாலுமே அவங்களுக்கு ஞாபகம் வராது அப்படின்னு. அதை நினைச்சுதான் அழுதுகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே அதை பாக்குறாங்க. ஹீரோ அழுகிறத அவங்களால பார்க்க முடியல. ஹீரோ என்ன நினைக்கிறாங்கன்றதும் புரிஞ்சுக்க முடியுது. அவன் வந்து நம்ம மேல லவ் வச்சிருக்கான், ஆனா நமக்கு தான் பழைய விஷயம் ஞாபகம் வரல அப்படின்னு ஹீரோ அழுகிறதுனால ஹீரோயின்மே அழுகுறாங்க. உள்ளுக்குள்ள இருக்கும் பொழுது கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாலும் வெளியில வந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க, இன்னும் நம்மளோட ஞாபகம் வரலையே அப்படின்னு. இப்போ ஸ்ட்ரெயிட்டா கோவிலுக்கு தான் போறாங்க. அங்க ப்ரே பண்ணிட்டு நம்மளோட விஷ் எல்லாம் எழுதி வைப்போம்ல, அந்த இடத்துல வந்து ஹீரோயினுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர வேண்டாம், அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், இப்பயோ போல எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு தான் எழுதி அங்க மாட்டி விடுறாங்க. வீட்டுக்கு வரும்பொழுது கையோட ஹீரோயினோட அசிஸ்டன்ட்டையும் கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. ஹீரோவை ஃபாலோ பண்ணியே வந்திருப்பாங்க போல, அவங்கள ஹீரோ பிடிச்சிட்டாங்க. கட்டி போட்டு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. நீ எதுவும் கவலைப்படாத, நம்ம 2 பேரும் இவங்கள அடிச்சு போட்டு நம்ம போயிடலாம் நம்ம பிளேஸ்க்கு அப்படின்ற மாதிரி ஆர்வ கொள்ளார மாதிரி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே சிரிச்சுட்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி நடந்தது எல்லாத்தையும் வந்து அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க. இருந்தாலுமே ஹீரோவா இந்த அசிஸ்டன்ட் நம்புற மாதிரி கிடையாது. வெளியில நின்று ஹீரோ ஃப்ளூட் வாசிக்க அதை கேட்டுட்டு அப்படியே ஹீரோயின் தூங்கிடுறாங்க. காவலுக்கு இந்த அசிஸ்டன்ட் தான் வெளில இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ளுக்குள்ள ஹீரோயின் அலறிட்டு இருக்காங்க, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு. ஹீரோ ரூம்குள்ள போக இந்த அசிஸ்டன்ட் தான் தடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படியோ உள்ள போயிட்டு பார்த்தா கனவு தான் வந்திருக்காங்க போல. நான் இருக்கேன் பக்கத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹக் பண்ணி ஆறுதல் படுத்தி அப்படியே தூங்க வைக்கிறாங்க. இதெல்லாத்தையுமே அசிஸ்டன்ட் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டா ஹீரோ கிட்டே போயிட்டு நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா என்ன, உண்மையாவே வா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோவும் அந்த அசிஸ்டன்ட்டும் எங்க வெளியில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நீ சேஃபா வீட்டே பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோ போறாங்க. இருந்தாலும் மனசு தங்காம திரும்பவும் ஹீரோயின் கிட்ட வந்து ஊஞ்சல் ஆட்டி விடுறாங்க. அப்போ ஹீரோயினே வாலண்டியரா போயிட்டு கிஸ் பண்றாங்க. நீங்க எப்ப வருவீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நீ வந்து இங்க இருக்கணும்னா இரு, இல்லைன்னா உன்னோட குரூப் கிட்ட போகணும்னா போய்க்கோ அப்படின்னு ஹீரோ சொல்றாங்க. இல்ல உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின். இதை கேட்டு ஹீரோவுமே சந்தோஷப்பட்டுட்டு கிளம்புறாங்க. ஹீரோ போனா அதே கோவிலுக்கு இப்போ ஹீரோயின் போயிருக்காங்க.
சேம் ப்ரே பண்ணிட்டு அந்த இதுல போயிட்டு ஹீரோ வந்து சந்தோஷமா இருக்கணும் எப்பயும் போல அப்படிங்கிற மாதிரி எழுதுறாங்க. அதே மாதிரி மாட்டி விடுறாங்க. அங்க இருக்க பிரீஸ்ட் ஒருத்தவங்க ஹீரோ ஹீரோயின் எழுதிருப்பாங்க இல்லையா, ரெண்டுத்தையும் சேர்த்து நோட் போடுறாங்க. இப்போ ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் வீட்டுக்கு வராங்க. ஏதோ ஃபிஷ்ஷா தெரியுது. அதனால ஹீரோ வந்து இந்த அசிஸ்டன்ட் கழுத்துல கத்தி வச்சு உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு பார்த்தா ஹீரோயினை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. யாரு அப்படின்னா இந்த போலீஸ் ஃப்ரெண்ட் தான். ஹீரோயினை காரணமா வச்சு ஹீரோவை பிடிச்சிட்டாங்க இந்த போலீஸ் ஃப்ரெண்ட். இப்போ ஹீரோயின் அந்த பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. ஹீரோவுக்கு வந்து மரண தண்டனை அப்படின்னு சொல்லி ஜெயில அடிச்சிட்டாங்க. ஹீரோயினுக்கு அவங்க பண்ணதுக்காக ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் பிடிக்க முடியாதவங்கள ஹீரோயின் இருந்ததுனால தானே பிடிக்க முடிஞ்சது. அதனால இப்போ ஹீரோயின் சோகமா இருந்தா ஊஞ்சல் இருக்க பிளேஸ்க்கு வருவாங்க இல்லையா, அங்கதான் வராங்க. அங்க வந்ததும் ஹீரோட ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது, விளையாண்டது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. அந்த பிளேஸ்க்கு அசிஸ்டன்ட் ஓடி வந்து இந்த மாதிரி ஹீரோவுக்கு மரண தண்டனை கொடுக்க போறாங்களா அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் வந்து ஹீரோவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஓட ஆரம்பிக்கிறாங்க அந்த பிளேஸ்க்கு. அப்படி ஓடும் பொழுது ஸ்டார்டிங் அவங்க சண்டை போட்டது, மீட் பண்ணது, அதுக்கப்புறம் விளையாண்டது, அங்க போயிட்டு அந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணது, கிஸ் பண்ணிக்கிட்டது, அப்புறம் 90% மேரேஜ் முடிஞ்சது எல்லாமே வந்து ஞாபகம் வருது ஹீரோயினுக்கு. ஹீரோ கூட இந்த போலீஸ் ஃப்ரெண்டுமே மரண தண்டனைக்காக பிடிச்சு வச்சிருக்காங்க. பிகாஸ் என்னதான் இந்த போலீஸ் ஃப்ரெண்ட் போலீஸா இருந்தாலும் அந்த குரூப்க்கு தானே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த போலீஸ் குரூப்க்கு துரோகம் பண்ணதுனால அந்த பிளேஸ்க்கு ஹீரோ ஓடி வந்து இந்த மாதிரி அந்த போலீஸ் ஆஃபீஸரை நான் தான் கொன்னேன், ஏன்னா அவங்க தத்தெடுத்த பையனே நான் தான் அந்த பையன், பொண்ணுன்னு தெரிஞ்சதும் என்ன கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணாங்க, அதனால தான் நான் கொன்னுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ அங்க இருந்து கத்திட்டு இருக்காங்க, கிடையாது அது நான் தான் அப்படின்னு மாறி மாறி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு அந்த ஆதாரம் கொடுப்பாங்க, இந்த மாதிரி இவங்க தான் தத்தெடுத்த பையன் அப்படின்னு சொல்லி போட்டோலாம் இருக்கும் இல்லையா, அதை கொடுத்ததும் ஹீரோயின் தான் தெரிஞ்சிடுது. இருந்தாலும் ஹீரோயின் மட்டும் சாகக்கூடாது, நானும் அவ கூட போறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்துதான் கொன்னோம் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறாங்க. இப்படிலாம் நடந்துட்டு இருக்க அந்த இருக்காங்கல்ல, அவங்க வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அம்பெல்லாம் விட்டு அந்த பிளேஸையே குழப்பி விட்டுடுறாங்க. அந்த இடத்துல இருந்து 2 பேரும் தப்பிச்சிடுறாங்க. எனக்கு பழச எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, ஒரு நாள் வந்தாலும் நான் உன் கூட தான் வாழணும், நான் மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி மேரேஜ் ப்ரப்போசல் சொல்லிடுறாங்க ஹீரோயின். 5 இயர்ஸ் முன்னாடியும் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ப்ராமிஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதுபடி ஒரு கோவில்ல யாருமே இல்லாம இவங்க 2 பேர் மட்டும் மேரேஜ் பண்ணி அங்க நைட் ஸ்பெண்ட் பண்றாங்க. சீக்ரெட் லெட்டர் வச்சிருந்தாங்க இல்லையா, அதோட க்ளூவே லைப்ரரியில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போகணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருந்த கார்ட்ஸ் எல்லாமே நீங்க தப்பிச்சு போனவங்க, உங்களுக்குலாம் அலோவ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது இந்த அசிஸ்டன்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து நான் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், என்ன தப்பு நடந்தாலும் அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணிடுறாங்க. அந்த லைப்ரரிக்குள்ள போயிட்டு 2 பேருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா அந்த சீக்ரெட் லெட்டர்ல நம்பர் போட்டிருக்கோம், அது வந்து ரேக் நம்பர், அப்புறம் அந்த புக்ல இருக்க பேஜ் நம்பர், இதை வச்சுதான் கண்டுபிடிக்கணும் அந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே. இப்படி தேடிட்டு இருக்க வெளியில சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த யூபில வந்துட்டா. அவளை நான் பாத்துக்கிறேன், நீ தேடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியில போயிடுறாங்க. வெளியில ஹீரோ யூ கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வீக்கா தான் ஃபீல் பண்றாங்க, ஏன்னா பாய்சனுக்கான டேப்லெட்ஸ் எல்லாம் எடுக்கல இல்லையா இன்னும். அப்புறம் பார்த்தா அந்த போலீஸ் ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இந்த யூ கூட சேர்ந்துட்டாங்க. அவங்க ஹீரோவை கத்தியால குத்திடுறாங்க. இப்போ உள்ளுக்குள்ள ஹீரோயின் வந்துட்டு எல்லா இன்கிரீடியன்ஸும் கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டாங்க, இன்னும் ஒன்னே தான் கண்டுபிடிக்கணும். அதுக்குள்ள அங்க ஒரு ஸ்மோக் போட்டுடுறாங்க. அது பட்டதும் ஹீரோயினுக்கு கண்ணு தெரியாம போயிடுது. அதாவது டெம்பரரியா தான். ஹீரோ எல்லாரையும் அடிச்சு போட்டு தவந்து உள்ள வர ஹீரோயின் கிட்ட தான் வராங்க. ஹீரோயினால படிக்க முடியல, இதை மட்டும் நீ படிச்சுக்காமே அப்படின்னு சொல்ல ஹீரோமே படிக்கிறாங்க. ஃபைனலா எந்தெந்த இன்கிரீடியன்ஸ் எந்த அளவுக்கு போடணும் எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படியே ஹீரோயின் மேலவே ஹீரோ இறந்துடுறாங்க. இப்போ இந்த போலீஸ் அசிஸ்டன்ட்டை காமிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் கிட்ட தான் இந்த பொறுப்பு கொடுக்குறாங்க. அதாவது இந்த இன்கிரீடியன்ட்லாம் கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த மெடிசன்லாம் செஞ்சு யாரெல்லாம் வந்துட்டு அந்த குரூப்போட கட்டுப்பாட்டில் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் கொடுத்து நார்மல் ஆக்கணும். ஹீரோக்கு கொடுத்த மாதிரி பாய்சன் நிறைய பேருக்கு கொடுத்து தான் அடிமையா வச்சிருந்தாங்க. இப்போ இந்த ரெமெடி தான் தெரிஞ்சிருச்சு இல்லையா, இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ற வேலை தான் இந்த அசிஸ்டன்ட்க்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த அசிஸ்டன்ட் சொல்றாங்க, இந்த இன்கிரீடியன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான காரணமே ஹீரோவும் ஹீரோயினியும் தான். ஸோ ஹீரோயினை வந்து எதுவும் பண்ணாம விட்டுருங்க அப்படின்னு சொன்னதும் அவங்களுமே ஒத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து அசிஸ்டன்ட் ஓடி வராங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோயின் 2 பேரும் இருக்காங்க. ஹீரோ தான் இறந்துட்டாருன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறந்துட்டாருன்னா இறந்துட்டாரா? ஹீரோ எப்படி இந்த டிராமால இறப்பாரு? மயங்கி விழுந்திருப்பாரு.
அந்த இன்க்ரீடியண்ட்டை வச்சு அந்த மெடிசனுமே தயார் பண்ணி ஹீரோவுக்கு கொடுத்துட்டாங்க. அவங்களுமே நார்மல் ஆகிட்டாங்க. அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, எனக்கு வந்து ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க, இது எனக்கு வேண்டாம், நான் வந்து இன்னும் சின்ன பையன்தான், நீங்கள் தான் இருக்கணும் லீடரா அப்படின்ற மாதிரி அந்த லீடர் பேட்ச் கொடுக்குறாங்க. எனக்கு லீடராக இருக்கிறதுலாம் ஆசையே கிடையாது, நீ வந்து பயங்கர டேலண்டடான பர்சன், ஸோ நீ இருந்தால் தான் நல்லாயிருக்கும், நாங்கள் இங்கேருந்து போகிறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, எங்கக்கா போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த உலகத்தில் இடமா இருக்காது, எனக்கு எங்கனாலும் ஓகே தான், கூட என் ஹீரோ இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஹார்ஸ்ல கிளம்பி 2 பேரும் போகிறாங்க. இதே ஹாப்பி எண்டிங்கோட இந்த ட்ராமாவும் அழகாக கம்ப்ளீட் ஆகுது. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஒரு ட்ராமா சொல்லியிருந்தாங்க, செம்மையாக இருந்தது, அதான் எடுத்து வச்சிருக்கேன், நெக்ஸ்ட் அதான் வரப்போகுது, மறக்காம பாருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த ட்ராமா வர வரையும் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்க ட்ராமாஸை பார்த்துட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, அப்போதான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். அப்புறம் இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். டாடா பாய்.